அந்த அதிமுக தான் இதே விஜய் வீட்டுல போயிட்டு கூட்டணிக்குள்ள வாங்க அப்படின்னு ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு எல்லாருமே கூப்பிடுறாங்க. ராஜேந்திர பாலாஜி, இபிஎஸ் முதற்கொண்டு எல்லாமே கூட்டணிக்குள்ள வாங்கன்னு விஜய் கால்ல போய் சார் விஜய் கிட்ட பேசுவாங்க சார். பேசலாம், பேசியிருக்கலாம், எனக்கு தெரியாது. நான் பார்க்கல. நீங்க தான் கடல் ஆச்சு, எதுக்கு இன்னொருத்தர்? நாங்க பார்க்கல, நான் பார்க்கல. நானு இந்த செய்திகளை நான் கண்ணால பார்த்தா தான் நான் பேச முடியும். இல்ல தெரியாதது நான் பேச முடியாது. கூட்டத்திலேயே கொடியை பறக்க விட்டு பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு இபிஎஸ் சொல்றாரு. ஆமா சார், நீங்களே இருங்க. இப்போ அதிமுக கூட்டத்துல 2 பேரு கொடியை காட்டி ஆட்டுறாங்க. என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? ஏன்பா கொடி ஏத்துறீங்க, இறங்குப்பா, நம்ம கொடி தான்ப்பா ஏத்தணும், அடுத்தவங்க கொடி எதுக்குப்பா ஏத்துறீங்கன்னு நான் சொல்லுவேன். அப்படி சொல்ல முடியாது சார். ஏன் சொல்லலாம்? வர்றவங்களை நீங்க வரவானா? உங்க ஆளுங்க தான், இதே ஏடிஎம்கே ஆளுங்க. நான் சொல்றது கேளுங்க, இப்படி எடுத்துக்குங்க. வர்றவங்களை ஏய் அந்த கொடி இறங்குறியா, இறக்காத அப்படின்னு அநாகரிகமா பேசக்கூடாது. அப்ப அந்த இடத்துல டிஎம்கே கொடி பறக்க விட்டா நீங்க இது சொல்லுவீங்களா மாட்டீங்களா? வந்தா கூட நாங்க ஏத்துக்கிறோம். டிஎம்கே கொடி, டிஎம்கே எங்க கூட கூட்டணி வரட்டுமே சார். திமுக கழிச்சிட்டு வர சொல்லு. அது எப்படி சார் கலைப்பாங்க? மாபெரும் கட்சியில அது என்ன கட்சி? அது ஊழல் கட்சி சார். அப்ப ஏடிஎம்கேல ஊழலே பண்ணலையா? கிடையாது. எடப்பாடி மேல கேஸ் இருக்கு, எஸ்பி வேலுமணி மேல கேஸ் இருக்கு, ஊழல் பண்ணிருக்காங்க சார். அதெல்லாம் நிரூபிக்க முடியாத கேஸ் தான். நீங்க ஒரு பஸ் டிக்கெட் வச்சு கேஸ் போட்டா கூட கேஸ் அட்மிட் ஆயிடும் சார். ஸ்டேஷன்ல இதுல கோர்ட்ல ஒரு பஸ் டிக்கெட்டை வச்சு நீங்க போட்டீங்கன்னா கூட அட்மிஷன், கேஸ் அட்மிஷன். தீர்ப்பு வரப்போ தான் தெரியும் அது ஊழவட்ட கேஸ் அப்படின்னு அதே ஜட்ஜி சொல்லுவார்.